என்ன செல்வா, என்னாச்சு? இதுல தனியா வந்து நின்னுட்டு இருக்க? ஏன் குடும்பத்தை கூட அங்கங்க போய் பார்க்க வேண்டியதானே? இப்பதானே அங்க எங்கெல்லாம் போய் பார்த்துட்டு வந்தோம். அதான்டே கொஞ்ச நேரத்துல இருந்து நின்றுட்டு இருக்கேன். ஆமா, சின்ன பொண்ணல எங்க? சின்ன பொண்ணுக்கு ஆட்ட சாதனங்கள் எல்லாம் இப்பதான் வாங்கி கொண்டு கொடுத்து ரூம்ல விட்டுட்டு வந்தேன். நீயும் உமாலும் பிடிச்சதெல்லாம் போய் வாங்கி கொடு செல்வா. ஃபோன் பண்ணி அவளை கூப்பிடலானா ஃபோனை வேற ரூம்ல வச்சுட்டு வந்துட்டேன். ஃபோனும் பண்ண முடியல. அதான் உமால ஏதாவது பாத்தியா? பாவண்டே உமா, ஒவ்வொருத்தரும் சுத்தி சுத்தி எல்லாரும் பேரா போட்டோ எடுக்கிறவ. அவ ஒவ்வொருத்தரையும் போய் பார்த்துக்கிட்டே நிக்கியா. நீ அவளை கூப்பிட்டு போட்டோ எடு செல்வா. என்ன வர்க்கீஸ் சொல்லியா? ஆமா, நம்ம அந்த குணா கேவ் பார்த்துட்டு வந்தோம் இல்லையா, அதுல எல்லாம் நிறைய பேர் போட்டோ எடுத்து நின்னவ, ரீல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருந்தவ. உமா பாவம் போல பார்த்துட்டு நிக்கியா. நீ சும்மா கீதாக்கிட்ட பேசிதான் விட்டுக்கிட்டு உமா கூட போட்டோ எடுத்து. ஐயே அப்படியா? கோவம் வந்தனா டக்குனு கையை நீட்டிடுவா. மற்றபடி எனக்கு உமாவை ரொம்ப பிடிக்கும் வர்க்கீஸு. பிடிக்கன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள வச்சுட்டு இருந்தா பாவம் தெரியுமா. அவ ஒவ்வொருத்தரையும் பார்க்கும்போது எனக்கே பாவமா இருந்து. நீ உமால எங்கேயாவது பார்த்தா வர சொல்லு வர்க்கீஸு. சரி செல்வா. உமாளுக்கு 100 ஆயுசு தான். உமாளை பத்தி இப்பதான் உமாவுக்கு 100 ஆயுசு தான். பாத்தியா, உமாவை பத்தி பேசணும்னே வந்து நிக்கியா. என்னன்னா என்ன பத்தியா பேசிட்டு இருந்தவ? ஆமா உமா, உன்னை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். கரெக்டா வந்துட்டா. சரி செல்வா, உமா கிட்ட கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு. சின்ன பொண்ணு பிள்ளைய ரூம்ல தனியா தான் இருக்காவ. நாங்க போறேன்னா. சரி வர்க்கீஸு. ஏங்க தேடுனீங்களா? எதுக்குங்க தேடுனீங்க? இல்ல உமா, நம்ம என்ன எப்பவுமா வரக்கூடிய இடம், எப்பவாவது வரோம். ஏதாவது போட்டோ எல்லாம் எடுக்கண்டாமா? போட்டோலாம் எடுப்போங்க. ஏங்க ரீல்ஸ் ஒன்று எடுப்போமாங்க, ஆசையா இருக்கு. அதுக்கு என்ன உமா, எடுத்துருவோம். ஏங்க நீங்க ஒரு பாட்டு பாடுங்களா டக்குனி. உங்களுக்கு என்னை பத்தி இப்ப உங்க மனசுல என்ன தோணுதோ அத பாடுங்களா. பாடுறேன் உமா. யார் வீடியோ எடுப்பா? வீடியோவா? ஐயோ, யார கூப்பிடலாம்? வசந்தி அக்கா. வசந்தி அக்கா. மைனியா? அவிய எதுக்கு? வேற யார்கிட்டயாவது சொல்லுவோம். வேண்டாங்க, உங்க மைனா தான் ஒரு நல்ல எடுப்பவ. அவியலையே கூப்பிடுவோம். என்னடா ஏக்கா, அது நாங்க 2 ரீல்ஸ் பண்றோம். ஒரு வீடியோ மட்டும் எடுத்து தரீங்களா? எது வீடியோ எடுக்கணுமா? ஆமாக்கா, சும்மா தானே நிக்கிறிய, ஒரு வீடியோ மட்டும் எடுத்து தாங்களாம். சரி சரி, சீக்கிரம். ஏங்க பாடுங்க. டக்குனி பாட சொன்ன உடனே என்ன பாடனே தெரியலையோமா. உங்க மனசுல என்ன தோணுதோ அத பாடுங்க. ஷோ, இது 2 பண்ற அலப்பற தாங்க முடியல. பாடுங்க. என்ன பாடுதுக்குமா? ஒண்ணுமே தோணலையே. ஏதோ பாடுங்க. என்ன பத்தி பாடுங்க. உங்க மனசுல இருக்கிறதெல்லாம் பாடுங்க. வெண்ணிலவும் பொன்னினதையும் கண்ணியின் துணையின்றி என்ன சுகமின்றி படைக்கும் பெண்மாயின் சுகமன்றி சந்தானமும் சங்குத்தமிழும் பொங்கிடும் அமுதமும் சிந்தி வரும் பொங்கும் அமுதம் தந்திடும் குமுதமும் கன்னி மகள் அருகில் இருந்தால் சுவைக்கும் கன்னி துணை இறந்தால் முழுதும் கசக்கும் விழியினில் மொழியினில் நடையினில் உடையின் அழகிய சுகம் தரும் மகரங்கீதல் பிறப்பிதுதான். மண்ணில் இந்த காதலன்றி யாரும் வாழ்தல் கூடுமோ? கூடும் போதும் போதும். ஒரு பெரிய பாலசுப்ரமணியம், இவ ராதிகா பாடுறாவ மூச்சுடாம. எக்க ஏக்கா போதுன்னு சொன்னிய? அழகா தானே பாடுனாவ, அழகா வீடியோ எடுக்க வேண்டியதானே. ஆமாண்ணா சொல்லுவா. உன்னை வீடியோ எடுத்துட்டு எனக்கு வேற வேலை இல்லை இல்லையா? நான் இப்ப வாரேன், நீ இருங்க. இழுவ கூட என்ன அழகா வீடியோ எடுத்து போடியா. இந்த மனசை எங்க போனாவன்னு தெரியல. பொறாம பிடிச்சவா பாதியில விட்டுட்டு போறா. எங்க அழகா பாடுனீங்க. உங்களுக்குள்ள இவ்வளவு ஒரு திறமை இருக்காங்க. நீ வேற உமா, நீ பாட சொன்ன நான் பாடுனேன், அவ்வளவுதான், விடு. இந்த வீடியோவை கண்டிப்பா போஸ்ட் பண்ணணுங்க. நல்லா இருக்குங்க நீங்க பாடுனது. சரி உமா, விடு. சரி வா, நம்மளாம் ரூமுக்கு போவோம். உனக்கு அதுக்கு முன்னாடி என்னெல்லாம் வாங்கணும்னு சொல்லு, எல்லாம் வாங்கிடுவோம். நாளைக்கு கிளம்புறோம் உமா. சரிங்க, வாங்க.
எப்பா எங்கெல்லாம் தேடணும் தெரியுமா? இங்கேயா நிக்கிறீங்க? என்ன வசந்தி, முதல் முறையே என்ன தேடி சிரிச்சுக்கிட்டு வந்திருக்கா? என்ன ஏதோ கதை நடக்கணும், சொல்லு சொல்லு. ஏங்க அப்படிலாம் இல்ல. நீங்க எனக்கு எவ்வளவு சுதந்திரமா இருக்க விட்டுருக்கிறீங்க. உங்ககிட்ட கதை நடக்கணும்னு நான் என்ன பண்ணுவேன்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏங்க என்ன இங்க தனியா என்ன மாதிரி இருக்கு? ஆமா வசந்தி, தனியா நின்னாதான் அழகா மனசுக்கு இதமா இருக்கு. தனிமையிலே இனிமை காண முடியுமா? முடியுமே, அதனால தானே இங்க நிக்கேன். நீங்க யாரும் வந்தாதான் ஏதாவது டென்ஷனை ஏத்திர வேண்டியது. சரி சரி, தேவையான சாதனை எல்லாம் வாங்கி தந்துட்டேன் இல்லையா? மறுபடியும் என்ன? ஏங்க எனக்கு ஒரே ஒரு ஆசைங்க. நம்ம ரெண்டரை சேர்ந்து ஒரு ரீல்ஸ் பண்ணுவோமாங்க? ரீல்ஸா? அப்படின்னா? அதாங்க இந்த இன்ஸ்டால எல்லாம் போஸ்ட் பண்ணிட்டு நல்ல லைக் எல்லாம் ஆளலாம் தெரியுமா? நம்ம ரெண்டு ஒன்று பண்ணுவோமாங்க ப்ளீஸ்ங்க. இது எனக்கு நடிக்கைகள்லாம் வராது, நீ சும்மா இரு. ஆமா, நான் ஆசைப்பட்டு என்ன கேட்டாலும் உங்களால முடியாதுன்னு ஒரே வார்த்தையில சொல்லிடுவியே. எல்லாரும் எல்லா விஷயமும் பண்ணியதை பார்த்தா எனக்கு ஒரு ஆசை இருக்காதா? ஏ வசந்தி, இப்ப நான் என்ன சொல்லிட்டேன், நீ இப்ப உப்பாரி வைக்கியா? ஐயா வந்த நாள்ல இருந்தே பாக்கி ராணி அக்கா லட்சுமி அக்கா கூட வீடியோ எடுத்து செல்லுல போடியாவ. ஆனா எனக்கு வீடியோ எடுக்கிறது நீங்க கூப்பிட்டா வரவும் மாட்டேங்கிறீங்க. எனக்கு ஒரு ஆசை இருக்காதாங்க உங்க கூட வீடியோ எடுக்கணும். நீ அதுக்கு ஏண்டி மூக்கால கண்ணீரை வடிச்சுக்கிட்டு இருக்கா? என்ன இப்போ உனக்கு ரீல்ஸ் எடுக்கணும் அவ்வளவுதானே? ஆமாங்க, அவ்வளவுதான் விஷயம். ஒரு ரீல்ஸ் எடுப்போமாங்க ப்ளீஸ்ங்க. ஏடி எனக்கு ஒரு பாட்டுமே அவ்வளவா தெரியாது. பழைய காலத்து பாட்டா என்ன சொல்லு, நான் நல்லா பாடுவேன். எங்க பழைய காலத்து பாட்டுகளை எடுத்தா ட்ரெண்ட் ஆகவே முடியாதுங்க. நம்ம இந்த காலத்து பாட்டு, நான் பாட்டெல்லாம் கூட செலக்ட் பண்ணிட்டேங்க. நீங்க சும்மா வாய் மட்டும் அசைச்சா போதும், நான் அதை ஏதாவது ஒரு வாய்ஸ் கொடுத்து நான் மேனேஜ் பண்ணிப்பேன். எப்படி? என்னமோ சொல்லியா? சரி வா, யாரும் ஒன்னும் கேட்கலையே, வா. சரிங்க சரி ஓகேவா. இப்படி நின்னுட்டு என் கையை பிடிச்சுக்கோங்க. அதாங்க அந்த இனியவளே உனது இருவிழி அந்த பாட்டை பாடுங்களா. இப்படி என்ன எடுப்போம்? எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தாண்டி தெரியும். ஆடுங்க. இனியவளே உனது இருவிழி முன் பல ரச குவளையில் விழுந்த எருமை நிலை எனது நிலை விலக விருப்பமில்லை பூவே. அதிசயனே பிறந்த பல வருடம் மறைந்தவை மறந்தது எனது நினைவில் இன்று உனது முகம் தவிர வேறதும் இல்லையே அன்பே. வேறாரும் வாழாத பெருவாழ்வீது நினைத்தாலே மனம் எங்கும் மழை தூவுது. சரி சரி, இனி மழை தூவிடும், போதும் போதும். எங்க நிஜமாவே சூப்பருங்க. சரி சரி, நீ கேட்டான்னா பாடி தந்தாச்சு. இந்த வீடியோனும் போட்டுட்டு எடுத்துட்டு இருக்காத, சரியா? எங்க போங்க, அழகா பாடுனீங்க. இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணி பாத்துருங்க எத்தனை லைக் அள்ள போறேன். நீ ஏ லூசு மாதிரி எதுவும் போட்டு எதுவும் பண்ணிட்டு இருக்காத டி, சரியா? சூப்பருங்க. என்ன செல்வா, ரீல்ஸ் எடுத்து முடிஞ்சா எப்படி? ஆமா மைனியோ, ஆசைப்பட்டான்னு ஏதோ எடுத்தாச்சு. ஏ செல்வா, இதுக்கெல்லாம் அப்ப நீ தான் காரணமா? நீங்க எடுத்தீங்கன்னா இங்க வந்து என்ன தொந்தரவு பண்ணி பாட்டெல்லாம் பாடி எடுத்தாச்சு பாரு. சூப்பர் அண்ணா. ஏ என்னடே இப்படி போட்டு படுத்துறிய? சரி சரி, வாங்க வாங்க, எல்லாம் எடுத்தாச்சு இல்லையா? வாங்க ரூமுக்கு போவோம். இந்த வீடியோவை எப்படிலாம் பப்ளிசிட்டி பண்றேன்னு பாருங்க. ஒரே ஹாப்பியா இருந்த மாதிரி இருக்கு. யாக்கா? ஆமா சின்ன பொண்ணு, நிஜமாவே ஹாப்பியா தான் இருக்கேன். என்ன தெரியுமா, நானும் இவியலும். ஆமாமா, அதில் விடு, நீ என்ன இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்றியா எப்படி? இங்கே நான் உங்களை ஃபாலோ பண்ண மாட்டேன். உங்களை ஃபாலோ பண்ணா நான் இப்படிதான் கூமுட்டையா போனேன்ட்டு எங்க மாமியார் அப்பவே சொல்லும். என்னண்ணா நக்கலாட்டா இருக்கு? ஓவரா பேசியா? ஏதோ உன் மாமியார் சொல்லியதை கேட்க மாதிரி. சும்மா விளையாட்டு சொன்னேக்கா. என்ன சொல்லுங்க. நீ சின்ன பொண்ணு, நீ என்ன இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்றியா எப்படி? இல்லக்கா, நான் என்ன இன்ஸ்டாகிராம்ல யாரையுமே ஃபாலோ பண்ணல. எனக்கு இருக்கிற ஃபாலோவர்ஸ் 1. நான் ஃபாலோ பண்றது யாருமே கிடையாது. ஏன்க்கா? நீ சீக்கிரமா என்ன ஃபாலோ பண்ணுனா. நான் ஒரு போஸ்ட் போட்டிருக்கேன் பாரா, சூப்பரா இருக்கான். போஸ்ட் போட்டிருக்குதீங்களா? எனக்கா திடீர்னு? ஏன்? நிஜமா சின்ன பொண்ணு, நானே இவியடமா சேர்ந்து வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணிருக்கோம். சூப்பரா இருந்துச்சு பாத்துக்க. அட கடவுளே, எப்பவும் என் கூட தான் இருக்கிற மாதிரி இருக்கு. எப்பமா தனியா போய் எல்லாம் வீடியோலாம் எடுக்கிறிய? கலடு கட்டைய கூட வீடியோ எடுத்து இன்ஸ்டால போடுது. நான் தான் இப்படியே இருக்கேன். ஆமா ஆமா, ராணிய கலம் லட்சுமி கலம் போடுறதானே சொல்லியா? அவியல வேற வேலை என்ன வேண்டி கிடக்கு? நான் கலடு கட்டன்னு சொன்னது அவியல இல்லக்கா, உங்களை தான். இங்க பாரு, நான் ஹாப்பியா இருக்கேன். என் மூட ஸ்டார்ட் பண்ணி விட்டுறாத பத்துக்க. ரொம்ப பேசியா கலடு கட்டையாமே கலடு கட்ட. சும்மா இரு சின்ன பொண்ணு,
சும்மா எதாவது சொல்லிட்டு இருக்காத பத்துக்க கடுப்பாயிருவேன். ஏக்கா உங்ககிட்ட என்னதை பத்தி பேசினாலும் நீங்க அமைதியா இருக்கிறீங்க. ஆனா உங்க வயசை மட்டும் சொன்னா எங்க இருந்துதான் உங்களுக்கு ஆத்திரம் பத்திக்கிட்டு வருதுன்னு எனக்கு தெரியல. ஆமா, எனக்கே வயசு குறவுனா சும்மா சும்மா எனக்கு அதை சொல்ல வைக்காதுங்க, கடுப்பா இருக்கு. சரி சரி விடுங்க. உமா எங்க? உமாவும் செல்வாவுமே ரீல்ஸ் எடுத்தாவ. ஆனா அவிய பழைய பாட்டுக்கு எடுத்தாவ, நாங்க புது பாட்டுக்கு எடுத்தோம். ஓ கடவுளே, இந்த கொசு தொல்லை தாங்க முடியலப்பா. வா உமா, ஒன்னதான் கேட்டேன், கரெக்டா வந்துட்டா. எங்க போயிட்டு வர உமா? எப்பா எப்பா, என் மொவாக்கா ஒரு பொம்மை தலையோடி வைப்பாவ, அதோட வாழை பிடிச்சி ஆட்டினா 2 காதம் தூக்கம் தெரியுமா? அந்த பொம்மைய பார்த்துக்கிட்டு எங்க பார்த்தான்னு தெரியல, வாங்கிதான்னு ஒரே அடம் பிடிப்பு. அதான் எந்த கடனு தெரியாம நானே இவியலமா தேடி கண்டுபிடிச்சு நான் வாங்கி கொடுத்துக்கிட்டு வாரோம். என்ன உமா இந்த வயசுல அடம் பிடிக்க வைக்கிறா? நான் எல்லாம் என் பிள்ளைகளுக்கெல்லாம் அடம் பிடிக்க வைக்கவே விட மாட்டேன் பத்துக்க. நிஜமா சின்ன பொண்ணு, நான் ஷியானாவை எந்த விஷயத்துல அடம் பிடிக்க விடவே மாட்டேன். ஏன்னா அதுவே ஒரு பாடமாயிரம் பத்தி, அதனாலதான். ஆமா, நீங்க என்னைக்கு பக்கத்துல இருந்து ஷியானாவை வாங்கி கொடுக்குதிய, அவ அடம் பிடிச்சத பாக்குறதுக்கு. கரெக்டா சொன்னா சின்ன பொண்ணு. இங்க பாரு, நான் என் பிள்ளைகிட்ட அவையில்ட்ட கிளவியில்ட்ட யார்ட்டையும் கேளெல்லாம் சொல்லி விட மாட்டேன் பாத்துக்க. இப்ப கூட கையில 200 ரூபா கொடுத்துதான் விட்டேன். உனக்கு என்ன வேணுமோ வாங்கி சாப்பிட்டு மக்கா, என்ன வேணுமோ வாங்கிக்கன்னு கொடுத்துதான் விட்டேன். அதை தவிர அவகிட்ட காசு இல்லைன்னா கூட செல்வா பாத்துப்பான், அந்த நம்பிக்கையில தான் விட்டேன். ஆமா, செல்வானே பாத்துப்பாவ. அவியலுக்கு கீதாவை பார்க்கவே நேரம் பத்தாது, இதுல உங்க பிள்ளை வேற பாப்பாவளா? சின்ன பொண்ணு அவிய முன்னாடி மாதிரி இல்ல, இப்ப மாறிக்கிட்டாவ தெரியுமா? மாறினா சந்தோஷம் தான் உமா. பாரு, சும்மா என் பிள்ளைக்கு எதுவும் வாங்கி கொடுக்கல எடுக்கலன்னு சொல்லிட்டு தெரியாத பத்துக்க. நீ இன்னைக்கு சொல்லுவா, நாளை எவ்வளவு சொல்லுவா, அது அப்படியே ஒரு நடைமுறை வந்த மாதிரி ஆயிராது. ஓ, இன்னும் வரலன்னு வேற உங்களுக்கு ஒரு நினைப்பு இருக்காக்கம். சரிதான். உமா, செல்வா அவனை தேடிட்டு இருக்கான். என்னன்னா சொல்றிய? இவிய தேடியவளா? எதுக்குங்க? என்ன திடீர்னு செல்வானே கீதாவை விட்டுட்டு உமாவை தேடியாவ? ஆச்சரியமா இருக்கு. என்னவாமோ? சும்மா இரு சின்ன பொண்ணு, தெரியலையே உமா, வர சொல்லுன்னு சொன்னான். அதான் நான் அவனை பார்த்தோன்னு வர சொல்றேன். போய் என்னன்னு கேட்டுக்கிட்டு வா. சரிண்ணே. பொண்டாட்டிய தனியா எதுக்கு கூட்டிட்டு போறான்? ஒருவேளை எதுவும் வாங்கி கொடுக்கவா எடுக்கவா இருக்குமோ? உமா நில்லு, நானும் வாரேன். இருங்க அக்கா, நான் இப்ப வந்துருவேன். இருனா நானும் வாரேன், வாங்க பின்ன. எங்க எல்லாருமே ரீல்ஸ் எடுத்து போட்டிருக்காங்களாங்க இன்ஸ்டாகிராம்ல, நம்ம மட்டும் போடண்டாமா எப்படி? போடலாம். எல்லாரும் எடுக்கணும் உடனே நம்மளும் எடுக்கணும்லாம் கிடையாது, போடலாம். எப்பயோ? இரு சின்ன பொண்ணு, இனி மதியம் சாப்பாட்டுக்கெல்லாம் அரேஞ்ச் பண்ண வேண்டியதா இருக்கு. 2வது பாத்துக்கலாம். போங்க அப்படியே போங்க. நான் என்ன இருக்குல்ல, இந்த பூல கூட நின்று செல்ஃபி எடுத்து நான் போடல, நீங்க போங்க. கோவம் மூக்குல தான் இருக்கான். வாங்கண்ணா போங்க, சும்மா கடைப்பேத்திட்டு இருக்க கூடாது. என்ன இருந்து இப்படி திருந்தனானு தெரியலையே. இப்படி ஃபுல்லா மாடையே இவனே பாத்துக்கிட்டு இருக்கான். என்னப்பா? என்னக்கா இந்த பக்கம் வந்தாக்கல இருக்கு. அவ எல்லாரும் வீட்டுல இல்ல இல்லையா, தெரியாதோ? அதெல்லாம் தெரியும். என்ன எல்லா வேலையும் உனக்கு தான் இல்லையா? லட்சுமி இருந்தாலாவது கொஞ்சம் உனக்கு ஒத்தாசையா இருந்துச்சு. அவ எல்லாம் டூருக்கு போயிட்டா. எப்படி எல்லாம் பாக்குறா? என்ன பண்றது, நம்ம தானே பார்த்தாவணும். மாட்டோளுக்கு தண்ணி காட்டணும், குளிப்பாட்டணும், இவ்வளவுதான் வேலை. வேற என்ன கிடக்கு? நீ ஈஸியா சொல்லிட்டா. செய்யற உனக்கு தானே அந்த வேலையோட கஷ்டம் தெரியும்ப்பா. நாங்க எல்லாம் சொல்லதான் முடியும். ஆமா, சாப்பாட்டுக்கெல்லாம் என்ன பண்றியா எடுக்கிறியப்பா? காலையில எலும்பி அதில் அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு கிளாஸ் தண்ணி போட்டா காப்பி ரெடி. திரும்ப ஒரு தண்ணி வச்சுட்டு அதில் ஒரு கிளாஸ் அரிசி போட்டா சோறு ரெடி. குழம்புக்கு நம்ம ஏதாவது வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிட வேண்டியதாக்கா. பரவாயில்ல, நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி போறா. சூப்பர்ப்பா, சூப்பர். ஆமா, இனி போனவே என்னைக்கு வாராவளம் அடிக்கவளம் ஏதாவது தெரியுமா எப்படி? நாளை வருவான்னு நினைக்கேன். இன்னும் போன் ஒன்றும் பண்ணல, கொஞ்சம் வேலை கிடக்குக்கா. நீ போப்பா, போய் வேலையை பாரு, போ. முன்னாடி எல்லாம் காலையிலேயே தண்ணி அடிச்சுக்கிட்டு இந்த மரத்து மூட்டுல விழுந்து கிடப்பான். இப்ப வேலை கிடக்காம வேலை. என்னத்த வேலையோப்பா, 4 பக்கமும் வருமானம் வருது. நல்ல வேலைதான்ப்பா. பாத்திமா எங்க போனா? நான் உன் வீட்டுக்கு போயிட்டு தான் வரேன். உன் வீட்டுல ஆளையே காணல, நீ இங்கோடி வர. ஏக்கா, கீதாளுக்கு துவாப்புல நான் பல்லடத்துக்கு வர பையனும் 4-5 பையனும் உள்ள இறங்கி மாங்காய் எல்லாம் பறிச்சிட்டு இருந்தானு பாத்துருங்க. அதான் விரட்டி விட்டுட்டு வாரேன். ஐயா அப்படியா? அவ யாங்கிட்டே தான் துவாப்ப பாத்துக்கிடுங்கன்னு சொல்லிட்டு போனா. ஏன் விரட்டிட்டேமா இப்படி? ஆமாக்கா, இப்பதான் திட்டு கொடுத்துட்டு விரட்டி விட்டுட்டு வாரேன்.
ஏன்னா அவ போகும்போது நிறைய மாங்காய் கிடந்திருக்கும், வரும்போது மாங்காய் இல்லாம இருக்கும். அப்புறம் அவ பறிச்சிட்டா இவ பறிச்சிட்டா பாத்திமா எடுத்துட்டான்னு வரக்கூடாது பாத்தீங்களா, அதனாலதான். சரி சரி, இப்ப விரட்டி விட்டுட்டா இல்லையா? ஆமாக்கா விரட்டி விட்டுட்டேன். நீங்களே அடிக்கடி இந்த துவா பொண்ணு கவனிச்சுக்கிடுங்க. கீதா வந்தா அவள்கிட்ட பேச முடியாது, சண்டைக்கு வந்துருவா. சரியாக்கா? சரி சரிம்மா. எவ்வளோ பெரிய தில்லாலங்கடியா இருக்கியா, நம்மளையே ஓவர்டேக் பண்ணிட போறல இருக்கு. என்ன நடிப்பு நடிக்காமா? பள்ளியோடத்து பிள்ளைய பறிச்சாம, பள்ளியோடத்து பிள்ளைய இவ எல்லாத்தையும் அரிஞ்சு பறக்கி ஊருக்கா போட்டிருப்பா. கீதா நாளை வர்றான்னு தகவல் வந்திருக்கான். அதான் படியதுக்கு யாருக்கு மேலேயாவது போடணும்னு சொல்லிட்டு பள்ளியோடத்து பிள்ளைகளுக்கு மேல பழிய போட்டுட்டு போறா. போ போ, என்ன வேணா ஏமாத்திட்டு போலாம். கீதா வரட்டு, அதுக்கப்புறம் தானே உனக்கு சம்பவமே இருக்கு. போ. ராணியக்கா வந்து 5 நாள் எப்படி போச்சுன்னே தெரியல பத்தியா. நல்ல சந்தோஷமா இருந்துச்சு. நாளை கிளம்பணும்னு ஒரு மாதிரி இருக்கு பார்த்துக்கிட்டுங்க. ஆமா லட்சுமி, எனக்கும் அப்படிதான். வரும்போது ஏன்டா வாரோம், என் வீட்டில் தனியாலே இருப்பாவன்னு அப்படிலாம் தோணுச்சு. இங்கே வந்த பிறகு நல்லா ஜாலியாக இருக்கு. லட்சுமி, அடுத்த வருஷமும் நம்ம இதே மாதிரி வரணும்னா. சரி ராணியக்கா, நானே உங்ககிட்ட சொல்லணும்னு தான் இருந்தேன். ஆமா லட்சுமி, வருஷம் நம்ம இப்படி டூருக்கு வந்தோம்னா பிள்ளைகளுக்கும் கொஞ்சம் ஆறுதலா இருக்க, நமக்கு கொஞ்சம் வெளியே பார்த்த மாதிரிலாம் இருக்குமே. ஆனா இந்த தடவை என் வீட்டுக்காரைய கூட ஒண்ணுமே சொல்லல, கேட்டோன்னு போயிட்டுவான்னு சொல்லிட்டாவ. அதுவே பெரிய ஆச்சரியமா இருந்துக்கா. பாவம் மனுஷன், எப்படிதான் அத்தனை மாடோளையும் கோழி ஆடெல்லாம் பாக்கி ஆவட்டனே தெரியல. பாத்துக்கிடுங்க. என்ன போன் பண்ணா எடுக்க மாட்டேங்கிறாரு. கோவத்துல கீவத்துல ஏதாவது காணுமோ என்னமோ லட்சுமி? இல்லக்கா, சாதாவே போன்ல பேசினாலே என்ன சொல்லு, அந்த மாதிரிதான் பேசுவாவ. எனக்கு என்ன சொல்லணும்னே தெரியல. வா லட்சுமி, பிள்ளையெல்லாம் வளையல் பொட்டெல்லாம் வாங்கி கேட்டு பார்த்துக்க, வாங்கி கொடுத்துட்டு வந்துருவோமா எப்படி? சரி ராணியக்கா. வா மக்களே. ஏம்மா வாங்கம்மா, மதியம் சாப்பாடு ரெடி ஆயிட்டு, வாங்க போய் சாப்பிட்டுட்டு வந்துருவோம். அது இல்லம்மாக்கா, தங்கச்சிய வளையல் பொட்டு கம்மல் எல்லாம் வாங்கணும்னு சொன்னாலுமா, இந்த கடையில போய் வாங்கி கொடுத்துட்டு வந்துடுறேன். சாப்பிட்டுட்டு போய் வாங்கலாமா? பூ மாதிரி எல்லாம் எங்கம்மா? எதே, இப்ப அவிய எல்லாரும் சேர்ந்து ஒரே இடத்துலதான் இருக்கியாவ. உங்களையும் அம்மையும் கண்டுபிடிக்கதான் பெரிய கஷ்டமாவே இருக்கு தெரியுமா? அட நீ வேற மக்கா, நாங்களாம் எங்கேயும் தொலைஞ்சு போக மாட்டோம். இங்க நாங்க எங்கேயாவது நிப்போம், நாங்களாம் எங்கேயும் போக மாட்டோம். நீ தைரியமா போவா. சரி சரி வாங்க. ஏம்மா, வசந்தி அக்காவும் உமா அக்காவும் எங்கம்மா காணவே இல்ல? ரூம்ல இருக்காவ மக்கா. ஏன் மக்களே? அவங்க மாமியாரு யார்கிட்டயும் வாங்கினாங்கன்னு தெரியல, என் நம்பரை வாங்கி எனக்கு ஃபோன் பண்ணாவ. உமாவையும் வசந்தியையும் உடனே எனக்கு ஃபோன் பண்ண சொல்லுப்பானே. 2 பேரும் தேடியும் கண்டுபிடிச்சே முடியல. அப்படியா? நீ உனக்கு கவலைப்படாத ஆனந்து, இப்ப சாப்பாடுன்னு சொன்னா வருவாள வரு, அப்ப சொல்லிக்கலாம். சரி வா மக்களே, போய் சாப்பிடுவோம். செப்பா, ட்ரெஸ் எல்லாம் மாத்தின பிறகுதான் ஒரு ஃப்ரீயா இருக்கு. எப்படி இந்த பாவடையா இந்த சட்டையும் எப்படி இருக்கு சின்ன பொண்ணு? இருக்கு இருக்கு, ஒரு மாதிரி இருக்குக்கா. ஏன்? என்னதான் காலையில அங்க இங்கே சுத்தும் போது மாடர்ன் ட்ரெஸ்ல அலைஞ்சாலும் ரூமுக்கு வந்தா இப்படி நம்ம ஒரு ட்ரெஸ் போட்டாதான் ஃப்ரீயா இருக்கு. இருக்கும். உங்களுக்கு ஏன் இருக்காது? இருக்கம்மா. சரி, நாளை கிளம்பணும்னு சொல்லிட்டு இருக்கியாவளே, உண்மையா நாளை கிளம்பியோமா எப்படி சின்ன பொண்ணு? என்ன இனி இங்கேயே டேரா போட்டலாமா? ஒரு நாள் ரூம் வாடகை 4000 ரூபா தெரியுமா? 4000 ரூபாயா? கொஞ்சம் அதிகம்தான். யாரு நீங்களா சொல்றிய அதிகம்? நீ 6000 ரூபாய்க்கு பிளவுஸ் தச்சு போடுறிய, நீங்க 4000 ரூபாய்க்கெல்லாம் யோசிக்கலாமாக்கா? ஆமா ஆமா, நாங்களாம் யோசிக்க கூடாது. இவ வந்துட்டா போன அப்புறம். ஆனா இழுவ, நீ சரியான ஆளன்னா. செல்வா கூட ரகசியமா போய் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டியே. நான் ஏன் ரகசியமா போனோம்? நான் எல்லாருக்கும் தெரிஞ்சுதான் போனேன். ஏன் நீங்க அத்தான கூட ரகசியமா போய் வாங்கின தெரியாதுன்னு நினைக்கிறீங்களோ? இருந்தாலும்னா எங்க நான் வந்தேன்னா என்ன வாங்கி கேட்டுருந்தேன், என்ன விட்டுட்டு போனா? எக்கா, எங்க அக்கா உங்களை விட்டுட்டு போனேன். நீங்களாம் வந்திருந்தீங்கன்னா அழகா சேர்ந்து போயிருக்கலாம். அத்தானே எங்க கூட வந்தாவ தெரியுமா? அத்தானே வந்தாவளா? என்ன வாங்கி தந்தாவ? ஏதாவது வாங்கி கேட்டியா எப்படி? எக்க நான் நல்லா வேண்டான்னு சொன்னேன். அத்தான் தான் ஒரு ஹேண்ட் பேக் வாங்கி தந்தாவக்கா. என்ன உமா சொல்லிட்டியா? இனி அவ்வளவுதான். ஹேண்ட் பேக்கா? எவ்வளவு ரூபாய் வாங்கி தந்தாவளோ? மனசு காசு இல்லாத நேரம் ஏன் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கியாவ? வெறும் 1500 ரூபா தான்க்கா. நான் நல்லா சொன்னேன்,
அத்தான் 200 ரூபாய்க்குள்ளது போதும் போதும்னு அத்தான் தான் 1500 பேக்க வாங்கி தந்தவக்கா. ஒரு ஹேண்ட் பேக்கான 1500 ரூபா. இழுவ நீ எல்லாம் நல்லா இருப்பியா இப்படி? அதெல்லாம் நல்லா இருப்பேன். நீங்க என்கிட்டலாம் ஆட்டையை போட்டதுல இது ஒரு புள்ளி தான். ரொம்ப குரல தூக்கி பேசாதீங்க. ச்சே, இவ்வளவு நேரம் சந்தோஷமா இருந்தேன். ஏமனா இழுவ? ச்சே, என்ன டென்ஷன் ஆக்கி விட்டுட்டா. சரி விடுங்க. வேற யாரு வாங்கி கொடுத்தாவ? சொந்த குழந்தையாரு தானே. விடுங்க விடுங்க, இதுக்கெல்லாம் கோவப்படலாம் அக்கா, விடுங்க. ஆமா, யார் வீட்டு பணமோ விடுங்களாமே, விடுங்க. ஐயோ கடவுளே, சும்மா சண்டை போட்டுட்டு இருக்காதுங்கம்மா. ஆமா, ராணியக்கா லட்சுமி அக்கால எங்க போனாவ? வெளியே தான் சின்ன பொண்ணு நின்று பேசிக்கிட்டு இருக்கியாவ. ஏன் இல்லையே, எனக்கு காணல இல்லையாவுமா, அதனால தான் தியாடினேன். ஒரு நேரம் கூட என்ன மனசு கேட்கவே இல்லை. 1500 ரூபாய்க்கா பேக்கு? புலம்பாம இருங்க அக்கா, தேவையில்லாம என் வயிற்றுல கொட்டிக்காதவுமா, சும்மா இருந்துகிட்டு. என்ன ஒரே சிரிப்பு சத்தமா இருக்கு? அட இது என்ன, எல்லாரும் ஒரே கும்பலா வந்திருக்கிறீங்க? ஏன் உள்ள நீங்க 3 இருந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, நாங்க வெளியே இந்த பால்கனில நின்னோம். சரி, உள்ள என்னதான் நடக்கணும் பாக்கலான்னு வந்தா 3 இருந்து சிரிச்சுட்டே இருக்கிறீங்க. சரி வாங்க, எல்லாரும் வந்ததான் வந்துட்டிய, வந்து உட்காருங்க. உட்கார்ந்துகிட்டு இங்க எல்லாரும் சேர்ந்து இருந்து சண்டை போட்டுட்டு இருக்காதுக்கா. சேர்ந்து இருந்தாலே சண்டை தானே வரும். ஏங்க என்ன நீ? சொன்னேன் சின்ன பொண்ணு. உட்காருங்க. பொம்பளைய 4 பேர் சேர்ந்தாலே ஒரே கதையா தான் இருக்கான். எங்களையும் உட்கார சொல்லி என்ன எங்களை நக்கல் அடிக்கலானே பாக்க? உங்களுக்கு எல்லாருக்கும் பொம்பளைங்க கூட இருந்து பேசுறதுக்கு பயம், அதை ஒத்துக்கோங்க. என்ன மைனியோ, என்ன சொல்றீங்க? எங்களுக்கு உங்க கூட இருந்து பேசுறதுக்கு பயமா? அதெல்லாம் கிடையாதே. அப்படி கிடையாதா? அப்போ ஒரு கேம் வச்சுக்கலாமா? திருப்பி இங்கதான் நிக்கலா? சரி ஜார்ஜ், வா உட்காரு, கேம் வச்சுக்கலான்னு உன் ஒய்ஃப் சொல்லியா இல்லையா? என்ன கேம்னு கேட்கலாம். சரி சரி, முதல்ல எல்லாரும் உட்காருங்க. உட்காருங்கன்னு சொன்னீங்க, நீங்க எல்லாரும் உட்கார்ந்தாச்சு, நாங்க எங்க உட்கார்றதுக்கு? ஏதாவது இடத்துல உட்காருங்கடே. பரவாயில்ல பரவாயில்ல, நாங்க நிக்கிறோம். எப்படியும் நாங்க தானே ஜெயிக்க போறோம். என்ன கேம்? என்ன கேம் சின்ன பொண்ணு? ஏக்கா, ஏதாவது படத்துல உள்ள டயலாக் நம்ம ஒண்ணு முடிச்சோன்னா அவங்க ஒரு கவுண்டர் கொடுக்கணும், அதான் கேமே. எப்படி எல்லாரும் ஓகேவா? ஓகே. ஏதாவது படத்துல உள்ள டயலாக் சொல்லணும், சொல்லி முடிஞ்சா உடனே அடுத்த கட்சி சொல்லணும். ஓகே. என்ன கேம்னா உடனடி கவுண்டர். ஆண்களா பெண்களா? இப்ப தொடங்கலாமா? ஜார்ஜ், நீயே ஃபர்ஸ்ட் தொடங்கு. நீ தான் எப்போ அமைதியா இருப்பா, நீயே தொடங்குடே. என்னம்மா அங்க சத்தம்? பேசிட்டு இருக்கேன் மாமா. இதுதான் சாக்கணி மாமான்னு சொல்லியா? விடு விடு கீதா, அடுத்தது கொடுப்பாவ. சரி, கேம் தானே. நீ சொன்னத அப்படியே தஞ்சாவூர் கல்வெட்டுல எழுதி வச்சுக்கிட்டு பக்கத்திலே உட்காந்துக்கோ. உன் பின்னால வரும் சந்ததிய பார்த்து படிச்சு தெரிஞ்சுக்குவாங்க. இந்த டர்ரு வேலையில என்கிட்ட வச்சுக்காதடா கார்பெட் மண்டையா. போன் ஒயர் பிஞ்சு 1 வாரம் ஆச்சு. அந்த போன்ல தான் நீ 1 மணி நேரமா பேசிக்கிட்டு இருக்க. பேராபத்து நம்மள தாக்க வந்துகிட்டே இருக்கு. எல்லாரும் தாழ்வான பகுதியை நோக்கி ஓடுங்க ஓடுங்க ஓடுங்க. நீ அப்படியே ஓடிரு. ஏ கவுண்டர் குடு. நான் இவ்வளவு நேரமா சொன்ன வினோதமான கேஸ் இதுதான். நாராயணா, இந்த கொசு தொலை தாங்க முடியல. நீ இன்னும் வளரவே இல்ல தம்பி. எம்ஏ எம்ஏ பிலாசபி பிலாசபி. தோற இங்கிலீஷ் எல்லாம் பேசுது. அம்மாடியோ, துரையம்மா சொல்லிட்டாங்க, எல்லாரும் கிளம்புங்க. பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. நோடா செல்லும். காது அடைப்பா இருக்கு. ஐயோ, எல்லாரும் வந்துட்டாங்க, கலாச்சுக்கிட்டாங்களாமா. கோபம் வர மாதிரி காமெடி பண்ணாதுன்னு எத்தனை வாட்டி உங்ககிட்ட சொல்றது? அந்த டீ இன்னும் வரல. நீ அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்ட. சொல்லுங்க, அடுத்தது ஏன் யோசிக்கிறீங்க? சொல்லுங்க. என்னடே சொல்ல, அதுக்கு நீங்க தான் உடனுக்குடன் அழகழகா கவுண்டர் கொடுத்துட்டு இருக்கிறீங்க. ஆமா, சும்மாவா சொன்னாவ? பெண்களோடு போட்டி போடும் ஆண்கள் இங்கு யாரு? மீசையோட மல்லு கட்டி கூந்தல் ஜெயிக்காது. என்ன மைனியோ, அண்ணன் நீங்களும் என்ன பாட்டாலே பாடுறிய? ஆமாடே செல்வா, இப்படி எப்பவாவது வந்தா ஜாலியா பேசிட்டுச்சாதான் உண்டு. எப்படியோ கடைசி இந்த கேம்ல நாங்க தான் வின் பண்ணிட்டோம். ஆமா ஆமா, நல்லா வின் பண்ணீங்க. நாங்க விட்டு கொடுத்ததாலதான் நீங்க வின் பண்ணீங்க. ஆமா ஆமா, நல்லா விட்டு தந்தாவ. வாங்குங்க, நாங்க தான் உடனுக்குடன் சூப்பர் சூப்பரான கவுண்டர் கொடுத்தோம். நீங்க எல்லாரும் அமைதியா தான் இருந்தீங்க. இந்த கேம்ல வின்னர் பெண்கள் டீம். எல்லாரும் இங்கதான் இருக்கிறீங்களாமா? ஏங்கா அவசரமா வந்த மாதிரி வரைய? ஆமாமா, உங்க மாமியாரு போன் பண்ணி இருக்கு, உடனே போன் பண்ண சொல்லுச்சு. எதுக்குக்கா?
ஆனந்திட்ட தாமா சொல்லிருக்கு. சொல்லன்னு முடியவே இல்ல. நான் என்னன்னு ஃபோன் பண்ணி கேக்கி தம்பி வா. யார் ராணி அக்கா? அது எங்க கிட்ட சொல்ல வேண்டியதானே? எதுக்கு எல்லாரும் இருக்கும்போது சொன்னீங்க? ஏன் வசந்தி என்கிட்ட கோபடியா? அதேதான் ஃபோன் பண்ணி உடனே அர்ஜென்ட் ஃபோன் பண்ணுன்னு சொல்லிருக்கியாவ. எக்கா, எங்க மாமியாருக்கு நாங்க வெளியே வந்தாலே பிடிக்காது. இப்ப என்னவா இருக்கும்? மூளை கூட்டிட்டு வராம நாங்க தனியா வந்துட்டோம் இல்லையா, அதுக்கு உடனே வான்னு சொல்றதுக்கு கூப்பிட்டுருக்கோம். ஆமாக்கா, உமா சொல்லிய மாதிரி நம்ம இங்க வந்தோம் தெரியுமா, 3வது நாள்ல இருந்தே போன் அடிக்க தொடங்குனது. நாங்க தான் கண்டுக்காம இருந்தோம். நீங்க ஏக்கா வந்து சொன்னீங்க? எனக்கு இதெல்லாம் நடந்தது தெரியாதுல்ல வசந்தி. என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன்னா நானும் வந்து சொல்லியிருக்க மாட்டேன். இனி இப்ப பாருங்க, அவிய அம்மைக்கு ஃபோன் பண்ணி என்ன யாதுன்னு கேட்டுக்கிட்டு நாளைக்கு சாயங்காலம் கிளம்ப வேண்டியத இன்னைக்கு சாயங்காலமே கிளம்புன்னு சொல்லுவாவ. சரி விடுங்க, ராணியக்காளுக்கு தெரியாம தானே வந்து சொன்னாவ. விடுங்க. நான் வேற வீட்டுல தனியா இல்லையாம இருக்கவ, ஏதோ அர்ஜென்டோ ஆத்திரமோ நினைச்சுதான் கால் பண்ணுங்கன்னு சொல்லிட்டேமா. சரி விட்டுருங்க. சரி ராணியக்கா, ஒண்ணும் இல்ல, நீங்க போங்க. ஏன் உனியாக பண்ணனாவ? சே, கொஞ்ச நேரம் ஜாலியா பேசி சிரிச்சிட்டு இருந்தோம். இப்படி வந்து உடனே சொன்னோன்னா அவியல பேர்லாம் கிளம்பி போயிட்டாவ. விடுங்க, 4 முடி. ராணியக்கா ஏன் வேணும்னு பண்ண போறாவ? அவங்களுக்கு ஃபோன் பண்ணதெல்லாம் வந்து சொல்லியிருப்பாவ. சும்மா அது எதையும் சொல்லிட்டு இருக்காதுங்க. எப்படியா நீ பேக் பண்ணதானே செய்யணும், பேக் பண்ற வேலையை பார்ப்போம். இன்னும் ஒரு நாளும் எல்லாம் இருந்து சுத்தி பார்த்துட்டு எடுத்துட்டு போலான்னு நினைச்சு சந்தோஷப்பட்டேன். போச்சா? யாரு கண்ணு பட்டுச்சோ, கிளம்ப வேண்டியதாயிட்டே. சும்மா புலம்பாம இருங்க. அதான் வந்தாச்சு, சுத்தி பார்த்தாச்சு, எடுத்தாச்சு, பார்த்தாச்சு, இனி கிளம்ப வேண்டியதானே. இதே நீ சும்மா சொல்லிக்கிட்டு இருக்காதுங்க. ராணியக்காளுக்கு ஒரு மாதிரிலக்கா இருக்கான். விடுங்க, புரியுதா? ஆமா, நீ ஈஸியா சொல்லிடுவா விடுங்க. நீ உனக்கு என்ன, உன் மாமியார் நீ சொல்லியதான் கேட்க, நீ சொல்லியதான் செய்யும். எங்களுக்கு அப்படியா? இனி போன பிறகு பாரு என்னெல்லாம் என் கலவையில இருந்து சொல்லிட்டு கிடக்கு எடுக்கணும். ஆமா, என் வீட்டுல ஆரத்தி எடுத்து வரவேற்பாவ. வாங்கம்மா, கிளம்ப வேண்டிய வேலையை பாருங்க. முதல்ல என்னத்து உங்க மாமியார் ஃபோன் பண்ணிச்சு உங்க வீட்டுக்கார்ட்ட போய் கேளுங்க. ஆமா இல்லவ, வா. 4 முடி டென்ஷன் ஆயிட்டுனா கூட இருக்கவே டென்ஷன் ஆக்கி விட்டுறான்ப்பா. என்னன்னே, அம்மா ஃபோன் எடுத்தாவளா? இப்படி எடுக்கவே மாட்டேங்கிறாங்க செல்வா. என்னன்னு தெரியலையே. எத்தனை வாட்டி ஃபோன் பண்ணாவளோ. என் ஃபோன் வேற சுவிட்ச் ஆஃபு. உன் ஃபோன்ல எத்தனை ஃபோன் வந்திருக்கா? அப்படி நீங்க வந்த அவசரத்தில் நான் உங்க பின்னாடியே வந்தேன். அடிச்சிருப்பாவன்னு நினைக்கேன்னா. ஹலோ ஏம்மா? எடுத்துட்டாவக்கா. செல்வா, என்னாச்சா? தெரியல மைனியோ. அண்ணன் இப்பதானே ஃபோன் அடிச்சாவ, அம்மா இப்பதான் எடுத்திருக்கியாவ. இனிதான் என்னன்னு கேட்கணும். உங்களுக்கு ஏதாவது அம்மா ஃபோன் பண்ணாவளா? எப்படி மைனி? நம்ம ஒரு டைம் போட்டோ எடுத்துட்டு இருந்தோம் தெரியுமா, அப்ப போன் பண்ணவ செல்வா. நான் எடுத்தேன். நான் பேசுறது அத்தைக்கு கேட்கவே இல்லை. நானும் நிறைய வாட்டி ட்ரை பண்ணி பார்த்தேன். அப்புறம் அவைய எடுக்கவே இல்லை. பத்துக்க புழுவுண்ணி மூட்டை எப்படி புழுவியா பாரு. இவ அடிச்சாலும் அவைய எடுக்கலையா. என்ன டிராமா பண்ணியப்பா. டிராமா குயினே தான் இந்த 4 முடி. உமா, உனக்கு ஏதாவது பண்ணாவளா? இப்படி இல்லைங்க, எனக்கு உங்க அம்மா எதுக்கு பண்ண போறாவ? வீட்டில் இருக்கும்போதே என்கிட்ட ஒழுங்கா பேச மாட்டாவ, எடுக்க மாட்டாவ, சிரிக்க மாட்டாவ. இது நம்ம டூருக்கு வந்த இடத்துலயா நான் நல்லா இருக்கேனா அடிக்கேனா நீ ஃபோன் பண்ணி கேட்க போறாவ? என்னாச்சுன்னா? சரிம்மா, சரி கவனிக்கலம்மா. சரி வைக்கே. என்னம்மா அண்ணா, என்னாச்சு? ரேவதிக்கு வீட்டில் மறுபடியும் பிரச்சனையா? அதனால உடனே கிளம்பி வா. தங்கச்சி இங்கே தான் வந்திருக்கா. அவளை பேசி எடுத்து சமாதானப்படுத்தி கொண்டு விடணும். இல்லைன்னா அவ இங்கேயே இருக்கட்டுன்னு அம்மா சொல்லியாவ. இங்கேயே இருக்கட்டா? அது எப்படிங்க? வாய மூடட்டி. இவையா இப்ப பாஞ்சுக்கிட்டு வரான். டி, ஏற்கனவே அம்மா உனக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காவ இல்லையா? ஏன் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லல நீ? ஏங்க, நான் அதை தான் இப்ப சொல்லிக்கிட்டு இருந்தேன். உங்க அம்மா ஃபோன் பண்ணாவதான். ஆனா எனக்கு உங்க அம்மா பண்ணது கேட்கல. நான் திரும்ப அடிச்சு உங்க அம்மா எடுக்கல. இப்படி ரேவதி வீட்டுல சண்டை போட்டுட்டு வந்திருக்கேன்னு சொல்லிருக்காவளே, நீ ஏன் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லல? ஐயோ, உங்க அம்மா சொன்னது எனக்கு கேட்கலங்க. போய் சொல்லாத டி. உனக்கு இங்க ஊர் சுத்த இடத்துல எங்க கூட்டிட்டு போயிருவாங்களோன்னு பயந்துதான் சொல்லாம இருந்தியோ? என்ன விடுங்கண்ணா, கோவப்படாதீங்க. ஆமா, பயந்து சொல்லாம இருந்தாவளே, பயந்து. வீட்டுல இருக்கும்போதே உங்க தங்கச்சி வாரத்துக்கு ஒரு வாட்டி பிரச்சனை வந்துட்டு போவா. இப்பவே நம்ம இங்க வந்திருக்கோம். அவளுக்கு எப்படி பிரச்சனை வராம இருக்கும்? என்ன டி, குரலை உயர்த்தி பேசிட்டு இருக்கா? என்ன விடுங்கண்ணா. உமா, நீ மைனியை கூட்டிட்டு போ. ஒரு மாதிரி எகிரிட்டு வர வேலை வேண்டாம். என்ன ஏதாவது என்கிட்ட அடி தட்டி வம்பளத்துக்கு வந்தீங்க, அப்படியே வீடியோ எடுத்து போட்டு விட்டுருவேன். என்ன டி? உன வீடியோ எடுத்து போடு. நீ என்ன வீடியோ எடுத்து போடுவா? உமா, நீ மைனியை கூட்டிட்டு போ. நீ இக்க வாங்கக்கா.
ஏக்கா வாங்க போலாம். எதுக்கு சண்டை போட்டு நிக்கிறிய? வாங்க. கொஞ்ச நேரம் உங்க கூட பேசி சிரிச்சாலே உடனே அடுத்த பிரச்சனை உங்க வீட்டுல உள்ளவங்களே கிளப்பி விட்டுருவாவ. என்னடா சேர்ந்து ரீல்ஸ் எல்லாம் எடுத்தோமே, ஒரு பிரச்சனையும் வரலையேன்னு பார்த்தேன், அதான் வந்துச்சு இல்லையா? ஏக்கா வாங்கக்கா. விடுமா, பேச நேரத்துல பேச விடு. பாருங்க, காலம் வந்து முன்னாடி மாதிரிலாம் கிடையாது. நீங்க அடிப்பியே நாங்க வாங்கிட்டு போனலாம் கிடையாது. நீங்க ஒரு அடி அடிச்சா நாங்க மாறி 9 அடியா தருவோம். என்னடி சவுண்ட் எல்லாம் ஓவரா போகுது? உன்னைய என்ன விடுங்க அண்ணா. உமா மைனிய கூட்டிட்டு போனி. என்ன விடுமா? நான் உங்களை பிடிச்சவே இல்லையே, அப்புறம் விடுறதுக்கு எப்படி? என்னன்னு இழுவ? அந்த மனுஷன்கிட்ட என்ன அடி வாங்க விடலானியா பாக்கியா? இழுத்து கூட்டிட்டு போயா? நீங்க தானே பெரிய இவிய மாதிரி கைய தட்டி தள்ளிட்டு முன்னாடி போனிய. அவிய படுற ஆத்திரத்துக்கு என்ன அடிச்சிருவா போல இருக்குமா? நீங்க வந்து கூட்டிட்டு போ. இங்க பாருங்க, பெண்கள் சமுதாயத்துக்கு மேல கை வச்சா உங்களை கேட்கறதுக்கு ஆளுன்னு மட்டும் நினைக்காதுங்க. ஊரு உலகம் எல்லாமே திறன் வருவாவ. என்னடி உளறிக்கிட்டு இருக்கா? ஏக்கா வாங்க. நீ வீட்டுல இருக்கிற மாதிரி வாங்கிட்டு இருப்பேன் நினைக்காதுங்கண்ணா. நான் விடுங்க அண்ணா. பாத்தியா செல்வா, உன் மைனிக்கு திமுற எப்படி திமுற பேதல் பேசிட்டு போறான்னு பாரு. அதான் மைனி சொன்னாவ இல்லையண்ணா, அத்தை ஃபோன் பண்ணாவ. ஆனா எனக்கு ஃபோன் பண்ணது கேட்கலண்ணே. கேட்டிருக்காதுண்ணா, கேட்டா கண்டிப்பா சொல்லியிருப்பாவ. நீ வேணா உன் மைனியார நம்பலாம், நான் அவளை ஒரு துளி கூட நம்ப மாட்டேன். அவ எப்பேற்பட்ட ஆள்னு எனக்கு தெரியும். சரி சரி விடுங்க. சின்ன பொண்ணு வசந்தியும் உமாலாம் அங்க போனாவல்ல மவிய ரூமுக்கு. மாமியார் எதை ஃபோன் பண்ணிச்சுன்னு வேற நான் தான் வந்து சொல்லவும் செய்துட்டேன். என்னாச்சோ ஏதாச்சோ ஒன்று போய் பார்ப்போமா? அதெல்லாம் ஒன்று வேண்டாக்கா, போனவிய வருவாவ. நீங்க ஏன் டென்ஷன் ஆயிட்டு இருக்கிறிய? என்ன லட்சு, சிந்தனை பலமா இருக்கு. ஒரு வாரமா ஊர்ல இல்லையே, இந்த மனுஷன் எப்படிதான் ஆடு மாடு கோழியெல்லாம் பார்த்தாரோ, முட்டையை தூக்கி வித்தாரோ என்னமோன்னு யோசிச்சுட்டு இருக்கிறீங்களோ? அதுக்கு இல்லை சின்ன பொண்ணு. வீட்டில் இருக்கும்போது ஏதாவது யாரை செய்ய சொன்னாலே நான் ஏன் செய்ய வேண்டிய திட்டிட்டு இருப்பாவ. அப்படிப்பட்ட மனுஷன் எல்லா வேலையும் மொத்தமாக செய்து வீட்டில் சமையல் வேற பண்ணணும். எப்படி இருக்காரோன்னு யோசிக்கேன். அவரு நல்லா தான் இருப்பாரு, அதான் நீங்க வீட்டுல இல்லையாக்கா? ஆமா, இவ பார்த்தா நான் வீட்டுல இல்லைன்னா வீ நல்லா இருப்பாவனே. ரொம்ப பேசாத நினைச்சிட்ட பொண்ணு. ஷோ கடவுளே, நீங்க 2 நிறுத்துங்கம்மா. ஏன் நீங்க 2 தொடங்கிட்டு இருக்கிறீங்க? உனக்கு தாம்னா உன் மாமியாரு நிம்மதியா இப்ப குடிச்சு தண்ணியை நிம்மதியா குடிச்சோம். ஏன்னா இந்த ராட்சசி வீட்டுல இல்ல. இன்னையில இருந்து அடியில பயமா இருக்கு. ஐயோ வந்துருவாளே நீ. நீங்க சொன்னாரோ சொல்லாட்டாலோ அது என்னமோ உண்மைதாக்கா. உன் மாமியாருக்கு ஒரு வாய் தண்ணி கொடுக்க கூட நீ யோசிக்கானா? அப்படிப்பட்ட நீ என்ன பத்தி பேசுதியோ? ஆமா, நான் ஒரு வாய் தண்ணி கொடுக்க மாட்டேன். இவ பார்த்தாவ. என் மாமியாருக்கு நான் தண்ணி எல்லாம் கொடுக்க மாட்டேன், ஜூஸ் தான் கொடுப்பேன். எப்படி? சரி விடுங்கம்மா. வசந்தி உங்களையும் காணல வர்றா. என்னாச்சு வசந்தி? அவி அம்மா ஃபோன் பண்ணிட்டாங்களாக்கா, என்ன அடிக்க வர்றாங்க. அடி பாவி, வெளியேந்து வரும்போது சும்மா தான் வந்தா. அத்தாங்கிட்ட பேசிட்டு வரும்போது கூட சும்மா தான் வந்தா. வீர வசனம் எல்லாம் பேசிட்டு வந்தவா இங்க வந்து எதுக்கு ஒப்பாரி வைக்கியா? என்னக்கா, அந்த அண்ணன் அடிச்சிட்டாவளா? எப்படி? கொஞ்சம் தான் மிஸ் ஆனே. உமா நல்ல நேரம் என்ன பிடிச்சு இழுத்துட்டு வந்தா, இல்லைன்னா என்ன போட்டு அடி கொண்டு இருப்பான். என்னாச்சு வசந்தி? எங்க மாமியாரு ஃபோன் பண்ணாவலாம். அவைய பண்ணாவதாக்கா, எனக்கு கேட்கவே இல்லை. அங்க ரேவதி வேற அவைய மாமியார் வீட்டுல பிரச்சனைன்னு வந்து இருக்கியாலும் உடனே கிளம்பணும்னு சொல்லிட்டு கிளம்பி கூப்பிட்டுருக்கு. அதுக்கு இந்த மனுஷன் நாய் மாதிரி இருக்கியான். அதான் நாளை கிளம்ப தானே போறோம். திடீர்னு நமக்கு புரியுதுக்கா, ஆனா அந்த மனுஷனுக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. பாருங்க, என்ன போட்டு அடிக்க வர்றான். சரி ஃபீல் பண்ணாதுங்க, அதான் அடிக்கல இல்லையா? சரி போங்க, போய் முகத்தெல்லாம் கழுவிட்டு வாங்க. அழுது முகம் எல்லாம் வீங்கி இருக்கு. தள்ளுமா, முகத்தை கழுவிட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரேன். எதுக்கு இப்ப இவ இந்த படத்தை காட்டிட்டு போறான்னு தெரியலையே. என்னாச்சு உமா? ஒண்ணுமே ஆவல சின்ன பொண்ணு. போன இடத்துல இவதான் அத்தான் 5-6 திட்டு கொடுத்துட்டு வந்தா. அத்தான் கோவப்பட்டாவ உண்மைதான். ஆனா அவ அடிக்கலாம் இல்ல. இவளே ஒரு ரீல சுத்திக்கிட்டு திரிய. அவ கொஞ்சம் லைட் ஆனாலும் ரொம்ப பெருசாதனமா காட்டிப்பா. அதான் அவ அடிச்சிருந்தது அவளுக்கு மனசு கஷ்டமா இருந்திருக்கான். அதனாலதான் அப்படி போறா. காலையில இவ்வளவு ஜாலியா சுத்திட்டு தெரிஞ்சா, இப்ப அழுதுட்டாலே பாக்கறதுக்கே கஷ்டமா இருக்கு. இருந்தாலும் 4 முடி அழுதணும் ஒரு மாதிரிதான் இருக்குமா? ஐயா, அவன் நடிச்சுக்கிட்டு போறா சின்ன பொண்ணு. அவன் நடிப்பு நீங்க எல்லாம் நம்புங்க, நான் நம்ப மாட்டேன். அவ எவ்வளவு பெரிய நடிகை எனக்கு இல்லையா தெரியும். என்ன உமா, நீ என் கிட்டதான் என்ன உங்க அத்தனார் திட்டும் போது ஒரு வார்த்தை விளக்க கூடாதா எப்படி?
ம் எக்காங்க பிரச்சனையே நடக்கிற அத்தான் ஃபர்ஸ்ட் கோவப்பட்டாவ, ரெண்டாவது இவிய தான் அத்தானை திட்டிட்டு வந்தாவ. இப்ப சமாதானப்படுத்தணும்னா அத்தானை தான் போய் சமாதானப்படுத்தணும், இவியல கிடையாது. நீ என்னதான் சொல்லுவோமா, 1000 சொன்னாலும் 4 முடி அழுது ஒன்றும் ஒரு மாதிரி இருக்கு. அடப்பாவி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் 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 ஹாய். என்னடா எல்லாரும் ஏன் அப்படி பாக்குறீங்க? வாங்கடா, நாளைக்கு காலையில வேற கிளம்பணுமா? இருட்டுற வேற பாக்குது. நம்ம வாங்க நிறைய போட்டோஸ் எடுத்துக்கலாம்டா. என்னடா உமா உருன்னு இருக்கிற, மூக்குல என்ன கொசுவா போச்சு? அவளை போக சொல்லு. வாடா சின்ன பொண்ணு, கொஞ்சம் போட்டோஸ் எடுத்துக்கலாம். லட்சுக்கா நீங்களாவது வரீங்களா? எப்படி என்ன எல்லாரும் இப்படி இருக்கீங்க? ராணிக்கா யூ கம். என்ன வசந்தி, இப்பதான் அடிச்சான் பிடிச்சாஞ்சிட்டு அழுதுகிட்டு போனா, இப்ப என்ன இப்படி வந்து நிக்கிய? ஒன்னோ அவங்க அடிச்சவங்க பிடிச்சவங்க நம்ம சந்தோஷத்தை நம்ம இழக்க கூடாதுக்கா. ஆக்சுவலா ஓகே ஓகே சரி வாங்க கிளம்பலாம். 4 முடி எட்டி மிதிச்சேன்னு நினைச்சுக்கிடுங்க, நேரா மாமியாருக்கு மடியில போய் விழுந்துருவிய. வருத்தப்பட்டியலி நாங்க வருத்தப்பட்டு இருக்கோம், நடிச்சுக்கிட்டா வந்து நிக்கிறிய. அதெல்லாம் விட்டு தள்ளடா. சொர்க்கம் என்பது நமக்கு ஊட்டி மாறி ஊருடா, ஊட்டியை விட்டு சென்றால் அடுத்த வருஷம் திரும்ப வருவோண்டா. அதனால இருக்கிற ஒவ்வொரு நேரமும் மிக மிக இம்பார்ட்டன்ட் ஆனது. வாங்கடா போட்டோஸ் எடுக்கலாம். ஆயில இருந்து எதுவும் வாங்கி கட்டிக்காதுங்க, வெளியே போங்க. ஓவரா படம் கட்டிட்டு இருக்குது. ஓகே ஓகே வரலனா இருங்க, நான் போறேன், நான் போட்டோஸ் எடுக்கிறேன். அம்மா நீ வரியா? எப்படி? எங்கேயும் வரல சொன்னேன் இல்லையா, ரொம்ப பரிதாபப்பட்டே இல்லையா, பாத்தியலா? அதெல்லாம் திருந்தவே செய்யாது. என்ன லூசு அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கா? இல்ல இல்ல சும்மா தான் பார்த்தேன். ஆமா எங்க அம்மா உங்களுக்கு ஃபோன் பண்ணாங்களா? ஐயோ பூங்கொடி, ஆமாடே சொல்லே மறந்துட்டேன் பாரு. மத்தியானமே ஃபோன் பண்ணாவ. பூங்கொடிட்ட உடனே ஃபோன் பண்ண சொல்லுங்கன்னு சொன்னாவ, மறந்துட்டேனே. ஆமா உனக்கு எப்படி தெரியும்? எங்க அம்மா வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணிருக்கவ. ஏண்டி வெளியே போனதை கூட சொல்லல, ஒரு ஃபோன் பண்ண சொன்னா கூட பண்ண மாட்டியா நீ? பூங்கொடி ஒரு ஃபோன் பண்ணி பேச வேண்டியதானே. சே என்ன நினைச்சாவளோ உங்க அம்மா ஃபோன் பண்ணான். விடுங்கங்க காலையில பேசிக்கலாம். வேண்டாம் பூங்கொடி, உங்க அம்மா ஃபோன் பண்ண சொன்னாவ இல்லையா, மணி 8:30 தான் ஆகுது, நீ கால் பண்ணு. சரி இவ்வளவு தூரம் சொல்றீங்க, கால் பண்ணி பாக்குறேன். ஏங்க மாத்திரை எல்லாம் போட்டீங்களா? ஆமா சாந்தி, நான் இப்பதான் மாத்திரையே போட்டேன். அம்மா நீ சாப்பிட்டியா? எப்படி? சாப்பிட்டேன் சாப்பிட்டேன். பூங்கொடி ஃபோன் பண்ணாளா? இல்லையே, எனக்கு எதுவும் பண்ணல. உனக்கும் பண்ணலையா? எனக்கும் ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணல. இத்தனைக்கு மத்தியானம் ஃபோன் பண்ணி மருமனுட்ட வேற சொல்லியிருக்கேன், அவள்கிட்ட ஒருக்கா ஃபோன் பண்ண சொல்லுங்க நீ. அவங்க சொல்லாமல இருந்திருப்பாவ. செம்மா ஏன் தான் உங்க மோவா இப்படி இருக்கான்னு எனக்கு தெரியல. நீ சும்மா இரு, தொட்டதுக்கும் பிடிச்சதுக்கும் எல்லாத்துக்கும் குறை சொல்லிட்டு இருக்காத. அவ டூருக்குள்ளே போயிருக்கா, அங்க போன இடத்துல அவ சந்தோஷமா இருப்பா. அவளை சும்மா சும்மா ஃபோன் பண்ணல ஏன் எடுக்கன்னு கேட்டுட்டு இருக்காத. ஒரு நேரம் கூடவா அவளை கிடைச்சல ஒரு ஃபோன் அடிச்சு பேசுறதுக்கு? என்னத்த பிள்ளையாம்மா, அப்படியே அம்மை அப்பையும் வேண்டாம்னு நினைச்சிட்டாலும் என்னமோ. அப்படியெல்லாம் இருக்காது, நீ கண்டதையும் கற்பனை பண்ணிட்டு ஏதாவது யோசிச்சுட்டு இருக்காத. யாரு? உங்க மொவாதான். ஹலோ என்னம்மா ஹலோ வெளியே ஒரு காட்டமா சொல்றிய? ஹலோ என்னடி இப்பதான் நான் இருக்கேன்னு ஞாபகம் வந்துச்சா? மத்தியானம் ஃபோன் பண்ண சொன்னது இந்த ராத்திரி அடிக்க. ஏன் ஃபோனை வை நீ. ஏம்மா நீங்க கோவப்பட்டாலும் அழகுதாம்மா, எதுக்கு இந்த அழகு இப்ப கோவப்படுது? இங்க பாரு, அதான் இதை சொல்லி என்ன ஐஸ் வைக்கலான்னு மட்டும் பார்க்காதன்னா. எடி நீ ஊட்டி கொடைக்கானல் எல்லாம் சுத்தி பார்க்க போயிருக்குதியே, ஒரு வார்த்தை என்கிட்ட சொன்னியா? எம்மா சொல்லலன்னாம நினைச்சேன், மறந்துட்டேம்மா. டக்குனே அவசரப்பட்டு கிளம்புனதுமா ஏம்மா, அதனாலதான். சரி கிளம்பும் போதுதான் சொல்ல முடியல, போய் சேர்ந்து 5 நாள் ஆகுது இல்லையா, அப்போ கூடவா உனக்கு ஒரு நேரம் கிடைக்கலட்டி? பிள்ளைய திட்டாம இரு. ஆமா இவ்விய ஒரு ஆளு. ஆமா இனி என்ன கிளம்புறிய? நாளைக்கு கிளம்பியோம்மா. ஆமா உங்களுக்கு அப்பா என்ன வேணும்னு சொல்லுங்க, இங்கேருந்து வாங்கிட்டு வரேம்மா. ஆமா வாங்கிட்டு வாரா, போகும்போது சொல்லிட்டு தானே போனா. இப்போ என்னது வாங்கிட்டு வரட்டான்னு கேட்கியா? எங்களுக்கெல்லாம் எதுவும் வேண்டாம். பரவாயில்ல சொல்லுங்க என்ன வேணும்னு. எனக்கெல்லாம் எதுவுமே வேண்டாம்மா. நீ ஒரு ஃபோன் பண்ணாம இப்படி இருக்காதண்ணா. சரி சரி சரிம்மா வைக்கட்டா? சரி அம்மா நீ வை அம்மா, உன்னாலெல்லாம் பிடிச்சு நிறுத்த முடியாது. நீ வை, வச்சுட்டு ஒன்று வேலை என்ன இருக்க பாரு. திட்டாம பேசிட்டு பிள்ளைய என்ன வச்சுட்டாளா? ஆமா உங்க மோ நம்மள்கிட்டயா பேசுவா? இவன் நம்மள்ட்ட பேசுனதுக்கு பேசாமலே இருந்திருக்கலாம். ஃபோன் எடுத்த உடனே வச்சட்டான்னு கேட்கியா? அதுக்கு எதுக்கு இவ ஃபோன் பண்ணா? எப்பா எப்பா விட அம்மா,
விடு, வந்த பிறகு பேசுவா. சரி சரி போங்க, போய் லைட் ஆஃப் பண்ணிட்டு போய் படுங்க. என்ன பூங்கொடி, திட்டு ரொம்ப பலமோ? ஆமாங்க, எங்க அம்மா போனை எடுத்த நேரத்துல திட்டிகிட்டே இருக்காவ. உங்க அம்மா சொல்லியது ஒரு நியாயம் இருக்கதான் செய்யுது. நீ ஒரு வார்த்தை சொல்லி இருக்கலாம் இல்லையா? நிஜமா மறந்துட்டேங்க. ஆமா, அரவிந்த் அண்ணாவும் அஜிதாவும் எங்க காணவே இல்ல. அவங்க 2 பேரும் இன்னும் ஷாப்பிங் முடிச்சு வரவே இல்ல, தெரியுமா? அப்படியா? சரி சரி, பாத்துட்டு எடுத்துட்டு வரட்டு. என்ன வசந்தியக்க இந்த நேரம் வராவ? என்னங்க ஆளே அடையாளம் தெரியல. ஹாய் ஹாய், என்ன ஆனந்த் இங்க உட்கார்ந்திருக்கா? ஆமாக்கா, சும்மா பேசிக்கிட்டு இருக்கோம். என்னக்கா, எங்க கிளம்பிட்டிய? அதான் ஆனந்த் மார்னிங் கிளம்பலன்னு சொல்லிட்டாங்க இல்லையா, கொஞ்சம் போல போட்டோஸ் எடுக்கலான்னு தான் வந்தேன். என்ன வரியா? கொஞ்சம் போட்டோஸ் எடுக்கலாம். இல்லக்கா வேண்டாம், நீங்க போய் எடுங்க. பனியா இருக்குல்லக்கா, நீங்களே எடுங்க. பொண்ணோ என்ன பூங்குட்டி, நீ வரியாடா? இல்லக்கா, நீங்களே எடுங்க. சரி வா பூங்கொடி போலாம். சரிங்க. இவ்வளோ நேரம் இதுல இருந்து பேசி சிரிச்சுக்கிட்டு இருந்துச்சுதுவ. நம்ம வந்தோம் எழுப்பி ஓடியாவ. என்ன நம்ம போட்டோ எடுத்து கேட்டோம் நினைச்சிட்டாப்ல என்னமோ. சரி விடு வசந்தி, நீ ஏன் இந்த ட்ரெஸ்ல போட்டுட்டு கோவப்படுற? விட்டு பார்க்கலான்டா. இருந்தாலும் நான் மாடனா இருக்கிறது எல்லாருக்கும் ஒரு பொறாமையா தான் இருக்கு. அவரோர் நடந்துக்கிறதுல கரெக்டா தெரியுது. சரி, இனி அந்த லொகேஷன் போய் எடுக்கலாம். சாப்பிட்டாச்சாக்கா? ஆமாம்மா, நமக்கு 7:30 சாப்பிட்டோன்னு பார்த்துக்க. சாப்பிட்டோன்னா ஒரு மாதிரி இருக்கு. நான் இப்பதான் சாப்பிட்டேம்மா. சரி சரிக்கா. ரேவதி வந்தா போயிட்டாளா நிக்கியாளா எப்படி? அவ போறேன்னு தான் சொல்லிட்டு இருந்தா. நான் தான் ஒத்தைக்கு தானே இருக்கேன், இன்னைக்கு ஒரு நாள் நின்றுட்டு போன்னு சொன்னேன். அதான் பிள்ளை உறக்கத்துக்கு அழுதா, தூங்க வைக்க போயிருக்கா. சரி சரிக்கா. இன்னைக்கு நிப்பாளோ? ஆமாக்கா, இன்னைக்கு நின்றுட்டு தான் எடுத்துட்டு தான் போவா. எப்படி ரேவதியை கட்டி கொடுத்த இடத்துல பரவாயில்லையா எப்படி? அங்க மாமியார் ஏதாவது பிரச்சனை பண்ணுமா எப்படிக்கா? அந்த கதையை ஏமா கேக்கியா? என் மூளை கெட்டி கொடுத்த இடம் கொள்ளாந்தான், என் மருமூ எல்லாம் கொள்ளாந்தான். மாமியார் தான் சும்மா இவ்வளோ போட்டு சொந்தக்காரையை வந்த உடனே ஃபுல்லாக அவிச்சு தட்டி எட்டுன்னு சட்டி இவ்வளோ போட்டு தொந்தரவு தான் பண்ணிட்டு இருக்கு. ஐயே அப்படியா? பிள்ளை பாவம் இல்லையா? ஏன்க்கா இங்கே கொண்டு விட வேண்டியதானே? நான் ஒரு வீடு இருக்கு, வசந்தி ஒரு வீடு இருக்கு, தோட்டத்தில் ஒரு வீடு வச்சிருக்குது இல்லையாக்கா, அதில் கொண்டு அவளை இருத்த வேண்டியதானே? என்னத்த சொல்லதுக்கு, அதை தான் ஏதாவது பண்ணி வச்சலான்னு பார்த்தா எடுத்தா முடியுதா? என் 3 சம்மதிச்சாலும் இவ்வளோ 2 வரும் விட மாட்டாளோ போல இருக்கு. அதான் என்ன பண்ணணும்னு எனக்கு ஒரு யோசனையும் ஓடல. நீங்க வேற, நீங்க எதுக்கு அவளோட சம்மதத்தெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க? உங்க வீட்டுக்காரருக்க சொத்து தானே, அப்புறம் ஏன் சொத்து என்னமோ என் வீட்டுக்காரருக்காமா? அந்த ஆளை போய் செய்யற காலத்துல பிள்ளைகளுக்கு பேர்ல எழுதி வச்சுட்டான். இப்ப 2-3 பேர்ல தான் இருக்கு. அதனாலதானே நான் அவனோட கெஞ்ச வேண்டியதா இருக்கு. இல்லைன்னு நான் ஏன் அவனோட கேட்க போறேன்? என் மூளுக்கு ஒரு பங்கு கொடுத்துக்கிட்டு நான் அமைதியா இருந்துருவேன் இல்லையா? ஐயே அப்படியா? முதல்ல எழுதிட்டீங்களாக்கா? ஏன் எழுதுனிய? என் வீட்டுக்காரன் தான் அவசரப்பட்டு எழுதிட்டாமா. என்னத்த சொல்லதுக்கு? அதனாலதான் இப்ப இவ்வளோட்டெல்லாம் கேட்க வேண்டியதா இருக்கு பாரு. ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு பிரச்சனை. ஆமா, போனவள என்னைக்கு வராவலாம் எப்படி? அதான் சொன்னீங்க, நாளைக்கு வராவ. வந்த பிறகு என்னத்தெல்லாம் கதையை உருட்ட போறாவளோ யாரு கண்டா? நான் பிள்ளை வந்துட்டாளே. வாமக்களே, பிள்ளை தூங்கிட்டாளா? ஆமாம்மா, இங்கதான் நம்ம வீட்டுக்கு வந்தாதான் படுத்த உடனே தூங்குற. ஏன்னா இங்க ஏசி இருக்குல்லம்மா, அங்கதான் ஃபேன் போட்டுட்டு தூங்குறது. அதுவும் கரண்ட் போச்சுன்னா சுத்தமா தூக்கம் கிடையாது. ஏசி இங்க இருக்கு இல்லையம்மா, அண்ணன் வரட்டு நான் சொல்லி, ஒரு ஏசி தானே கேட்டா வாங்கி தராமலா போயிருவான். சொல்றேன்னம்மா. இவ லேசுப்பட்டவா போல இல்லையே. சரிம்மா, நம்மள இனி தூங்கலாமா? பின்ன நீ போயிட்டு நாளைக்கு காலையில வர்றியாம்மா? அவ காலையில வந்த டயர்டா இருக்கும் போல, அதான் தூங்குமான்னு கேக்கியா? சரிக்கா, சரி சரி, நீங்க படுங்க, நான் பின்ன கிளம்பியக்கா. சரிம்மா. ஆமா, பக்கத்து வீட்டுக்காரர்கள்ட்ட எல்லாம் கூப்பிட்டு உங்களுக்கு என்னம்மா கதை பேச வேண்டியது இருக்கு? அதெல்லாம் விடுங்க. ஃபோன் பண்ணல, அவளை என்ன சொன்னாலுவ? நான் எங்கிட்ட அவளுக்கு பண்ணேன், டைரக்டா உன் அண்ணனுக்கு தான் பண்ணி பார்த்தேன். அவனும் ஃபோன் எடுக்கல. அதில் தான் ராணிக மோனுங்க நம்பரை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு ராணிக மோனுக்கிட்ட ஃபோன் பண்ணி அவனை ஃபோன் பண்ண சொல்ல சொன்னேன். அப்புறம் தான் அவன் பண்ணான். வர்க்கீஸா பண்ணாங்க. வர்க்கீஸ் கிட்ட சொல்லி மறுபடியும் அண்ணங்கிட்ட சொல்ல சொன்னேன்டி. சரி சரி, என்னைக்கு கிளம்புறாங்களாம்? நான் என்ன விஷயத்த கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இல்ல சொல்லிட்டேன்.
மாமியார் மருமக பிரச்சனை, உடனே கிளம்புனே. இன்னைக்கு நைட்டு ஏகதேசம் கிளம்பிடுவாங்கன்னு நினைக்கேன். சரிம்மா, வரட்டும். வந்தோடனே இந்த சொத்துக்கும் ஒரு முடிவு இன்னைக்கு முடிச்சுக்கிட்டே போயிடலாமா? நீ நில்லு மக்கா, உன்னை யாரு என்னத்த சொல்லிடுவா? பாரு, 2 இருக்க வீட்லயும் நிறைய சாதனம் தான், மளிகை சாதனம் எல்லாம் வாங்கி வச்சிருக்காளுவ. எல்லாத்துலயும் கடுகு, சீரகம், வெந்தயம், ஓமம், வத்தல், வந்தல் எல்லாம் எடுத்துட்டு தாரேன். கொஞ்சத்தை கொண்டு போனா. சரிம்மா, நீங்க இருக்கிறதால நீங்க தாரீங்க. உங்க காலத்துப்புறம் யாரு எனக்கு தருவாமா? மாமியாருக்கு வீட்டுல கஷ்டப்படக்கூடாதுன்னு தானே மக்களே நானே எல்லாமே உனக்கு பார்த்து எடுத்து பண்ணி, ஆனா அப்புறம் அந்த கதை ஏன் இப்படி தொந்தரவு பண்ணிட்டு இருக்கா? அதெல்லாம் என்னம்மா பண்றது? போகும்போது அண்ணன்கிட்ட ஒரு ஏசியும் வாங்கி கேட்கணுமா? பிள்ளைக்கு தூக்கமே சரியா இல்ல. வருத்தப்படாத மக்களே, அண்ணன் வரட்டு. மூத்தவன்கிட்ட ஏசியா, சின்னவன்கிட்ட ஒரு கூலரை வாங்கி கேட்கி நீ நல்லா வச்சுட்டு தூங்கு மக்கா. சரிம்மா, நீ அதை பத்தி எல்லாம் எதுக்கும் வருத்தப்படாத. அம்மா நான் இருக்கேன் இல்லையா, அண்ணன்கிட்ட நான் பேசினா எப்படியாவே கிளம்பி வரட்டு. சரியா? சரிம்மா. என்ன மக்கா, எடுத்து தந்ததெல்லாம் மருமன்ட்ட கொடுத்து விட்டுட்டியா? ஒரு சாதனம் விடல இல்லையா? இல்லம்மா, எல்லாமே எடுத்து கொடுத்து விட்டுட்டேன். ஆமா, அந்த சாக்குல என்னது இருந்து? ரொம்ப வெயிட்டா இருந்து. என்னம்மா அது? ஓ, அதுலயே மக்களே 2 வறுக்க சக்கை இருந்துட்டி. அதான் நேற்று இதான துவாப்பு போறேன்னா அந்த பறிச்சு வச்சேன். இனி அவ்வளோ இப்ப வருவாள் இல்லையா, அதான் படபடா மருமன்ட்ட கொடுத்து விடுன்னு சொன்னேன். பழுத்ததா எப்படிமா? இன்னும் 2 நாளையில பழுத்துற மக்களே. அப்புறம் கொஞ்சம் இளநியும் கொடுத்து விட்டுருக்கேன். சரியா? அண்ணன் வந்தோடனே எப்படி நீ அங்கதானே போவா, அதெல்லாம் சாப்பிட்டுட்டு எடுத்துட்டு 2வது வா. என்ன மக்கா? சரிம்மா. ஆமா, என்னவோ சொன்னீங்க, மார்னிங்கே வந்துருவாங்க. நீங்க ஃபோன் பண்ணி சொன்னோன்னா கிளம்பி இருப்பாங்கன்னு சொன்னீங்க. இன்னுமா வரல? அதான் யானையே தெரியல பத்துக்க. நானும் அவங்க வந்துடக்கூடாதுன்னு அவசரமா மருமன்ட்ட கொடுத்து விட்டது. எனக்கு என்னமோ அவங்க அங்கிருந்து கிளம்புன மாதிரி எனக்கு தோணவே இல்லம்மா. நீங்க சொன்னோன்னா கிளம்பிருப்பான்னு சொல்லிட்டு பதறிய. என்ன மக்கா சொல்லியா? கிளம்பிருக்க மாட்டாளா? அதெல்லாம் கிளம்பி இருப்பாளுவ. வரட்டு பாத்துக்கலாம். எக்கா கிழவிக்கு காலம் காத்துற வேற வேலையே கிடையாதா? என்ன காலையிலேயே உங்களை தேடி வருது? எனக்கு எப்படி தெரியும்? என்னம்மா காலையிலேயே வந்தாங்களா இருக்கு? ஏன் இல்ல, டூருக்கு போனவிய வந்துட்டாவளான்னு கேட்டுட்டு போலான்னாக்கா வந்தேன். வந்துட்டாவளா எப்படி? அதான் நாங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கோம். இன்னும் ஆளோட காணல. ஃபோன் பண்ணி கேட்டு பார்க்கணும் பார்த்துருக்க. அதுல வந்துட்டு போறது உங்க மருமகனாக்கா? ஆமாமா. ஆமாய்யா. இல்ல, நிறைய சாதனம் எடுத்துட்டு போக முடியாம ஸ்கூட்டில எடுத்துட்டு போறாரு, அதான் கேட்டேன். ஐயா, அதெல்லாம் நிறைய சாதனம் எல்லாம் கிடையாது. கொஞ்சம் போல கடுகு சீரகம் மட்டும்தான், வேற ஒண்ணும் கிடையாது. கடுகையும் சீரகத்தையுமா இப்படி மூட்டையா கட்டிட்டு போறாரு? வீட்டுல உள்ளவர்களுக்கு தான் கணக்கு கொடுக்கறேன்னு பார்த்தா வெளியேந்து வார உள்ள கொஸ்டின் கேட்டுட்டு இருக்காளுவ. நான் என் பிள்ளையும் கொஞ்சம் தோட்டத்து வர போனோக்கா. நீங்க கிளவி பெற வரீங்களா? சரி கிளம்புங்க. கிளவி பாக்குறதுக்கு பாவம் போல இருந்தாலும் சரியான வில்லத்தனமாலியா இருக்கு. 2 மருமகளும் வீட்டுல இல்ல, எல்லாத்தையும் வாரி மூழ்கு கொடுத்து விடியா. மூட்டையா கொண்டு போறா. கேட்டா கடுகன் சீரகமா. வரட்டு வசந்தி, அவகிட்ட சொல்லி குடிக்கே. ஓரளவுக்கு தான்ப்பா கடத்தணும். இது என்ன வந்துட்டாளுவ? கேக்குற கொஸ்டினை பத்தியா? பின்ன அவங்க ஏன் கேட்க மாட்டாங்க? உன் மருமகளுங்க குடுக்கற இடம் அப்படி பாத்தீங்களா? பக்கத்து வீட்டுக்காரி கொஸ்டின் கேட்டுட்டு போறா. விடு மக்களே, விடு. எல்லாம் சேர்த்து தான் வச்சிருக்கேன். அவ்வளவு வரட்டு. சரி வாங்க, தோட்டத்து பக்கம் போகணும்னு சொன்னீங்க இல்லையா, ஏதாவது காய் கிடக்கான்னு பாத்துட்டு வருவோம். அட, நான் காய்கறி பறிக்கலாம் சொல்லல. அவளை எப்படி இந்த வீட்டுல இருந்து விரட்டலான்னு பார்த்தேன், அதான் அப்படி சொன்னேன். சரி, காலையில எதுவும் சமைக்கல இல்லையா மக்களே? எதுலையாவது ஆர்டர் போட. என் அக்கௌண்ட் எல்லாம் காசே கிடையாதுமா. நீங்க ஈஸியா ஆர்டர் போட்டுன்னு சொல்லிட்டீங்க. இது நான் கையில ரூபா தரேன், நீ ஆர்டர் போடு, நான் தரேன் கையில. அப்படின்னா ஓகேமா. இன்னைக்கு ஒரு நாளமாவது வெளியே வாங்கி சாப்பிடுவோம், சரியா? அதுவும் அவ்வளவு வாரம் நடிச்சுக்கிறமா போடு. சரிம்மா. என்னக்கா டிஃபன் சாப்பிட்டுட்டு கிளம்பலான்னு சொன்னாவ, இவ 2 எழும்பவே இல்லையே. நானும் அதைத்தான் பாக்குறேன். எழுப்புனாலும் கோவம் இல்லையா வரான். என்ன பண்ணு லட்சுமி, அவியலா உறக்க எழும்பி வரட்டுக்கா. நம்ம என்னத்த சொல்லதுக்கு? இதுலயும் வசந்திக்கு நம்ம எழுப்பிட்டோம்னா தூக்கத்துல இருந்து ஒரு மனுஷனை யாராவது எழுப்புவாங்கன்னு சொல்லிட்டு 1008 ரூல்ஸ் பேசிக்கிட்டு இருப்பா. நம்ம யாக்கா எழுப்ப போறோம்? அவங்களே எழும்பி வரட்டு. என்ன சொல்றிய? அதுவும் சரிதான். லேட் ஆச்சுன்னா வசந்திக வீட்டுக்காரர் தான் திட்டிட்டு இருப்பாரு. எழுப்பவா எப்படி? அவ தானே திட்டுவாங்கோ, நம்ம என்ன பண்ண? என்னக்கா எல்லாரும் எழுப்பி கிளம்பவே செய்தாச்சு. இவ 2 வந்து உறங்கியவ.
நீ சாப்பிட்டுட்டு போய் கிளம்புன்னு சொல்லிட்டு இருக்காவ. எழுப்பவா எப்படி? அதெல்லாம் எழுப்பலாக்கா, தள்ளுங்க. உமா, உமா, வசந்தி அக்கா, ஏ வசந்தி அக்கா. நல்லா உறங்கிட்டு இருக்கியாவ. எப்படி சின்ன பொண்ணு எழுப்பியது? நான் எழுப்பேன்க்கா. உமா, உமா, ராணி அக்கா, உமா எழும்புனானா? செல்வானனும் கீதாவும் வெளியே நின்று பியாசி சிரிச்சுட்டு நிக்க, அவனை மட்டும் சொல்லுங்களா. எது பியாசி சிரிச்சிட்டு இருக்காவளா? எங்க சின்ன பொண்ணு எங்க நிக்கியான்னு சொல்லு. அவனை போய் தரன்னு இழுத்துட்டு வந்துறியே. பியாசிய சிரிச்சிட்டு இருக்கான். இவ்வளோ நேரம் உமா உமானு கூப்பிட்டது உனக்கு கேட்கல? அவங்க ரெண்டரை பியாசி சிரிக்க சொன்னா தானே எழுப்பி நிக்கிறியே. என்ன சின்ன பொண்ணு, எதிர விளையாடணும்னு உனக்கு தெரியாதா எப்படி? உறங்கி கிடைக்கவியல்ட்ட இப்படியா சொல்லி எழுப்புவா? சாரி உமா, உன்னை எழுப்பதுக்கு வேற ஐடியாவே எனக்கு தோணல. இப்படி சொன்னா நீயே எழுப்பிட்டா பாரு. சே, இன்னும் கொஞ்சம் லேட்டாவது எழுப்பியிருக்க கூடாதா? அழகா கனவு கண்டுகிட்டு இருந்தேன். கலைச்சி விட்டுட்டியே சின்ன பொண்ணு. சரி விடு, வண்டியில போகும்போது நல்லா தூங்கிட்டே கனவு காணலாம். இப்ப கிளம்புங்க. நான் மட்டும் எழும்பிட்டேன். 4 முடிக்க உறக்கத்தை பாரு. வசந்தி அக்கா, ஏ வசந்தி அக்கா, கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன். திரும்பி போய் படிக்கத பாரு. அப்படியே இழுத்து கீழே போட்டுருவோமா? காலை விடுன இழுவ, விடுங்க. யாமனா இழுவ, சும்மா இருக்க முடியலையா? உறங்கி கிடைக்காம எழுப்பி விடியா? நானும் தான் உறங்கி கிடந்தேன். நான் எழும்பியாச்சு இல்லையா? உங்களுக்கு உறக்க என்ன வேண்டி கிடக்கு? கிளம்பி வாங்க. ராத்திரி ஃபுல்லா எல்லார்ட்டையும் சுத்தி சுத்தி போய் போட்டோ எடுத்து உயிரை வாங்கினிய. இப்ப கிளம்பண்டாமா? என்ன சின்ன பொண்ணு, எல்லாம் உன் ஐடியா தானோ? சிரிச்சுக்கிட்டு இருக்கா? யாரும் ஐடியா ஒன்றும் கொடுக்கல, அவ தான் பிடிச்சு இழுத்தா. வா, சாப்பிட்டுட்டு கிளம்பணுமா? தூக்கத்துல இருந்து ஒருத்தங்களை எழுப்பி விடுறது எவ்வளவு பெரிய பாவம் உங்களுக்கு தெரியுமா? எப்படி? சரி வாங்க அம்மா, பிரஷ் பண்ணிட்டு பாவம் புண்ணி எல்லாம் ரெண்டாவது பாக்கலாம். வாங்க ரணியக்கா, வாங்கக்கா, போய் நம்ம சாப்பிடுவோம். கொஞ்சம் கூட எழுப்பி விட்டங்கிறதே இல்லாம போறா. வர கத்தாதீங்க, இன்னைக்கு கிளம்புறோம் இல்லையா? அதுதான் எழுப்பி இருந்து. வாங்க. ரணியக்கா, என் மூளை பாத்தியலாக்கா? வர்க்கீஸ் தான் கொண்டு தெரிஞ்சிட்டு இருந்தா. கொஞ்சம் அந்த பிள்ளையும் பாரு, அங்க எங்கேயும் நீயும் சுத்திக்கிட்டு தெரியாத. சரிக்கா, நான் வாரேன். என்னக்கா சீக்கிரமா கிளம்பி வா வசந்தி, சரியா? ரணியக்கா வாங்க. என்னக்கா இன்னும் முறைச்சிக்கிட்டு இருக்கிறிய? கிளம்புங்க. கிளம்புங்கன்னு சொன்னதுக்கு என்ன போய் உட்கார்ந்துட்டியே? நேற்று ராத்திரி உள்ள சின்ன பொண்ணு நான் போட்டோ எடுத்துட்டு வரேன்னு போனேன் தெரியுமா? இந்த ஆனந்தம் பூங்கொடியும் அந்த ராத்திரியில இருந்து பேசிட்டு இருந்துச்சோ பாத்துக்க. என்ன கண்டதுதான் உண்டு. துண்டகால துணிய காணலன்னு 2 எழும்பி ஓடியாவ. அவியலுக்கும் ஒரு பயன்தான், எங்க போட்டோ எடுத்து தாருன்னு சொல்லிடுவியளோ நீ, அதான் ஓடி இருப்பாவ. ஆமா, சொல்ல போறேன் போட்டோ எடுத்து தானே. எனக்கு என்ன வேற வேலை இல்லை இல்லையா? போற வேல்ட்டே வார வேல்ட்டே போட்டோ எடுத்தான்னு சொல்லி போட்டோ எடுத்தானே போங்க. அப்புறம் சரி, 2 பேரும் இதுலயே இருக்காம கிளம்பி வாங்கம்மா, போவோம். சாப்பிட்டுட்டு சீக்கிரம் கிளம்புவோம். சின்ன பொண்ணு, நிஜமா இன்னைக்கு கிளம்பியோமா எப்படி? ஆமாக்கா, இன்னைக்கு கிளம்பதான் போறோம். வாங்க. வியலெல்லாம் கிளப்பி கூட்டிட்டு போறோம்னாட்டி நான் ஒரு வழி ஆயிரும்ப்பா. அங்க சாப்பாடு இருக்கோ தீந்தோ யாரு கண்டா? இழுவ பாத்தியா, சாப்பாடுன்னு சொன்னா நம்மளையே விட்டுட்டு அவ போறா. இன்னும் கொஞ்ச நேரம் கூட வர லேட் ஆச்சுன்னா உங்களையே விட்டுட்டு நானும் போயிருவேன். ஒழுங்கா கிளம்பி வாங்க. வரேன் அம்மா. மண்ணில் இந்த காதலன்றே யாரும் வாழ்தல் கூடுமோ? என்ன வர்க்கீஸ் ஓட்டவா செய்யா? என்னடே, உமா கூட ஒரு போட்டோ எடுத்துட்டு வான்னு சொன்னதுக்கு நீ ரீல்ஸே எடுத்து அப்லோட் பண்ணிருக்கா? உமா தாண்டே ஆசைப்பட்டா, அதான் எடுத்தது. எப்படி நல்லா இருக்கா? எப்படி? நல்லா இருக்கு செல்வா. இதுல உங்க அண்ணனும் அண்ணியும் ஒருபடி மேல போய் சூப்பரா பண்ணிருந்தாவ. ஆமா, என்ன உமா டார்ச்சர் பண்ண மாதிரி அண்ணனை அண்ணி ஒரே டார்ச்சர். அதான் அண்ணனே பாட்டு பாடி போட்டிருக்காவ. சும்மா சொல்லக்கூடாதுடே, நல்லாதான் இருந்துச்சு. எல்லாரும் வந்துட்டாங்கன்னா சாப்பிட்டுலான்னு பார்த்தா ஒவ்வொன்னா வருது. யாரையும் காணல பாரு. சின்ன பொண்ணுட்டு இப்பதான் சொல்லி விட்டேன், எல்லாரையும் கூட்டிட்டு வா. நீ எப்படி இப்ப கூட்டிட்டு வந்துருவா. சேர்ந்து சாப்பிடலான்ட்டு எல்லாரும் வரட்டுன்னா. சரி வர்க்கீஸ். ஆமா கீதா, எல்லாரும் வந்துட்டாங்கன்னா சாப்பிட்டுட்டு நீ கிளம்ப வேண்டியதானே? அதான் பேசிட்டு இருக்கோம். இருந்தாலும் செல்வா, நீ ரொம்ப ஓவரா தான் பண்ணிட்டானா? உன் ஒய்ஃப் கூட எல்லாம் சேர்ந்து ரொம்ப ரீல்ஸ் எல்லாம் எடுத்து போட்டிருக்க. நான் ஃப்ரெண்ட் ஒருத்தி, என் கூட ஒரு பாட்டு கூட நீ ரீல்ஸ் பண்ணவே இல்லையே. பிரச்சனை ஒண்ணு தேடி வருது. அது பிறகு பண்ணலாம். இது உமா கூப்பிட்டா, நான் இப்ப வந்துடுறேன். வா வா வர்க்கீஸ். கிரேட் எஸ்கேப்.
என்ன கீதா, நீ பேச பேசாம ஒன்றும் கண்டுக்காம போயிட்டே இருக்கா. நீ தான் சும்மா செல்வா செல்வன் கூப்பிட்டு பேசிட்டு இருக்க. அப்படிலாம் இல்லக்கா, அவன் உமாவை பார்த்து பயந்துதான் அப்படி சொல்றான். மற்றபடி அவன் என்கிட்ட ரொம்ப க்ளோஸ் தாக்கா. நீ இப்படியே நினைச்சுக்கிட்டு இவ்வளவு நேரத்துல நின்னா உன்னை கட்டணும் தானே போனா. அந்த உமா அவனை அவ்வளவு மிரட்டி வச்சிருக்கா. அதுதான்க்கா, வேற ஒண்ணும் இல்ல. வேணா பாருங்களா, இங்க இருந்து கிளம்புற முன்னாடி செல்வா என் கூட சேர்ந்து கண்டிப்பா ரீல்ஸ் பண்ணுவான். வேணா பாருங்க. சரி சரி. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனல் இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவும் தாங்க காரணம். சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம். உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க. கொடுப்பீங்கன்னு நம்புறேன்.